கண்ணு ரெண்டு சொல்லியா இருக்கும். நீ போய் இங்க வாயா, உன் கண்ணால பார்த்து சொல்லு. நீ வா, உன் கண்ணால நீ போய் அதை பாப்பியா? இத போய் நான் பாப்பேன்டா திரும்பி. உனக்கு ஒரு மார்க்கன்னு இருந்தா சொல்லி பார்த்தானா பாக்கல. அடுத்த காரணம் என்னடா? நீ யாரு நான் யாரு சொந்தமா பந்தமா தெரிஞ்சவனா அர்ஜுனா அத்த மனம் மாம மகனம்
அடிச்ச காரணம் எதுக்கு ஒண்ணு அடிச்சேன்? ஏன்? அந்த அம்மா வந்தாங்க, பாட்டு பாடினாங்க. ஆமா. பாட்டுக்கு ஏத்தவாறு நாங்க தாளம் அடிச்சோம், மக்கள் சரி அடிச்சோம். சரி இங்க என்ன ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாங்க. ஆ, நீ மேல வந்த நாங்க அடிக்கிற நீ மேல போய் சுத்தி நிக்கிறிய, என்ன காரணம்? ஏய், ஆ, இங்க வாடா. என்ன கைதி தெரியுமா? கல்புர வாசனை. யார் நான் கையில நீ கற்புறமா? வாடா. ஏய், தேவையா? ஓ ஏய், ஓ, அது என்ன தெரியுமா? அது என்ன? அது குயிலு. ஆ, அது பாடுது. குயிலு பாடுது, நான் மயிலு. நீ மயிலு. நான் ஆடுறேன். ஓ, அது குயில் பாடுது, மயில் ஆடுறேன். நீ மயில் ஆடுறியா? ஆமா. நீ மயில் ஆடி. ஆமாடா. ஏய், நீ மயில் ஆடல. சந்தேகமா கேக்குறேன். ஏய், மயில் ஆடல. ஆ. என் மயில் ஆடுற. மயில் கேட்கல ஆடி பாத்தே சொல்ல. மூஞ்சி மாதிரி பாரு. ஏன் இல்லையா மூஞ்சிக்கு? வாவ், என்ன இல்லையா மூஞ்சிக்கு? ஆ? மூஞ்சிக்கு என்ன பாரா? உன் மூஞ்சி பார்த்தா எக்ஸாம்பிள். அம்மா சௌபா வருது. ஏய், அது கூட நல்லா இருக்குடா பையா. ஐயோ. ஆடியா பா. ஐயோ. அப்பா, வாவ். நீ பொம்பளையாடி நீ? ஆ? நீ பொம்பளையா? இல்ல பொம்பளை இல்ல. வேற என்ன பண்ண? நான் குதிரை காட்டு. அதுவே தத்த சுமாரா அழகா இருக்கு. குதிரை காட்டு ஒன்ன பார்த்தா பயந்து ஓடிடும், நம்மள புடிக்க போல வந்துருது. நீ என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்கலாமா? ஆளு எந்திக்கிறப்ப நான் ஏன் உன்னை பார்த்து ஒரு பொம்பளையான்னு கேட்டேன். எது கேட்டேன்? ஏய், ஆ? நீ ஒரு பெண், ஆமா. நானும் ஒரு பொம்பளை. பொண்ணு. இந்த சபையில எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? ஆ. மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. ஆமா. ஏன்டி நீ ஒரு பொம்பளையா பிறந்தவ? அச்சம், மடம், ஞானம், பயர்ப்பு ஆ. 4 குணமா இருந்தது ஒரு பொம்பளையா பிறந்துட்டா. ஆ. உனக்கு ரெண்டு இல்லையே. ஒரு பொண்ணா பிறந்தது பெருசு இல்ல. ஆ. 4 பதும கூடவே சேர்ந்து போறோம். என்ன பருப்புல கட்டிட்டு பையா? அச்சம், மடம், ஞானம், என் பைப்பு, பயர்ப்பு, பயர்ப்பு. உன் பருப்பு இருக்கும். உன் சின்ன மகனுக்கு காட்டாத மாமலை பழத்துல. ஏய், ஒரு நாள் உண்மையை சொல்லிவிட்டா அது கேட்குது. அது யார்கிட்ட சொல்லலாமா வந்து? போதையிலே சொல்லிட்டான். சரி அம்மா. அம்மா. சரி, போனால் போகட்டும். சரி விடு. நான் என்ன சொல்றேன், ஆ. ஒரு பொண்ணு இருக்கிறாளே, ஆமா. ஆவதும் அழிவதும் ஒரு பெண்ணால். பொண்ணால்தான். இந்த ஊர்ல இப்ப திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது ஆ. இல்லையா? ஆமா. அதனால ஆ. அவங்களும் ஒரு பெண். பெண்ணுதான். ஏன் அவங்களுக்கு இப்பேற்பட்ட திருவிழா? ஆ. அவங்க ஒரு கற்புக்கு அரசி. ஆமா. பெண்களா பிறந்து விட்டால் ஆ. அந்த கற்பு என்ன சொல்லக்கூடிய ஒரு பொருளால் ஆ. உலகத்தை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் அழிக்க முடியும். அதனால நீ ஒரு பெண்ணா இருக்கிற. பெண்ணு. ஆமா. ஆ. ஆணாக பிறந்தால் அறிவிருக்க வேண்டும். அறிவிருக்க வேண்டாம். உன்னை போல் என்னை போல் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் ஆ. கொஞ்சமாவது அறிவாச்சாரத்தோடு இரு. ஐயா. என்ன பச்சாங்க? நான் எப்படிதான் இருக்கிறேன்? ஓ, நான் எப்படிதான் இருக்கிறேன்? நீ கற்போட ஆ. ராத்திரி 12:30 மணி ஆகுது. நான் உன்னாட்ட நிறுத்தினாக்க? ஏய், ராத்திரி 12:30 மணி ஆகுது. ஏய், விரிச்சு போட்டுக்கிறது அசியமா இல்ல. அதான் தலையை விரிச்சு. அதான். உன்னாட்ட கூந்தலை நான் தலைமுடி விரிச்சு ஆமா, போட்டு என் ராத்திரி 12:30 மணிக்கு ஆமா. நீ மாலை நாவோ தலைவாரி கலர் கலரா கொண்டைய சுத்தி பூ வச்சுக்கிறிய. ஆமா. என்னதான் உனக்கு முடிஞ்சா எனக்கு தாலி அறக்கிறது. ஜாலியா இருக்குமா? கலரா. ஏடி பாப்பா, எனக்கு ஒரு சந்தேகம் வாயா. இப்ப தாலி அடப்பு பிடி நேரம் தானே? ஆமா. கழுத்துல தாலியை காணாம. தாலி கட்டி போட்டு வச்சு கூட்டு வந்துருக்கேன். ஏ, என்னை பத்தி தெரியாதா? என்ன? டேய் பையா, நீ தாலி எடுத்த பையன் எனக்கு தெரியும். ஏய், தாலி எடுத்து கொடுத்தோன்னு சொல்லு. 4 பேருக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அந்த முகூர்த்தத்துக்கு கூட. நீயா? 4 லட்சம் பணம் வாங்கி போயிருக்கேன் நான். 10 லட்சம் வட்டி விட்டுருவான். ஆ. சரி அம்மா. ஏம்மா? சரி, போனால் போகட்டும். சரி விடு. உன் கதையை விடு. ஆ. என் கதையை கேளு அம்மா. ஆமா அம்மா. என் கதை ஊர் சிரிக்குது. ஆமா, உன் கதை எங்க சிரிக்குதா? என் கதை பாஞ்சாலி அம்மா கோயில் எங்கெல்லாம் இருந்ததோ அங்க எல்லாம் சிரிக்கும். அங்கெல்லாம் சிரிக்குது இல்லையா? ஆ. சரி அம்மா. ஆ. சரி, போனால் போகட்டும். சரி விடுமா. சபையை பார்த்தால் இவ்விதமான விளக்கம். சபை பார்த்தா மகாராட்சி போன்ற சபை. மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை ஆ. இந்த பாலிப்பட்டின நகரத்திலே ஆமா. எதற்காக இந்த தெருக்கூத்து? ஆ. அந்த பாஞ்சரம்மனுக்காக. ஆமா. ஆ. 2012 ஆ. இதே சேகர் ஜாமா அர்ஜுன் தபஸ் வந்து ஆடுது. ஆ. நான் அப்ப காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன். ஆ. அம்மா தோட்டத்துல உட்காந்து பார்த்தேன். ஆ. அப்ப மலை திருப்பத்தூர் வெங்கட்ராம பாஞ்சாலி ஆடுறாரு. ஆ. மலை திருப்பத்தூர் வெங்கட்ராம பாஞ்சாலி ஆடுறாரு. ஆ.
இப்ப இந்த சபையில அந்த அம்மாவுடைய கடாட்சத்தவன் நானும் பாஞ்சாலி வேற. சரியம்மா? சரிம்மா. அப்படி அப்பேற்பட்ட திரௌபதா தேவி அம்மனுக்கு பாரத சொற்பொழிவு நடத்தி இன்று 3-6 இரவு தெருக்கூத்து நாடகம் பாரத சொற்பொழிவு நடத்தினே வருது 13 இரவு. இருந்தாலும் அம்மனுடைய திருவிழா ஏற்படுத்தி இன்று அர்ஜுனன் தவறில்லை சருக்கம் இல்லையா ஒரு புண்ணிய கடாட்சமான நாடகம். இந்த நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை மகளுக்கு அச்சறிந்த கனதனமான்களுக்கும் கலைமாமணி என் சேகர் நாடகாசிரியர் திரு பாதத்திற்காக நாடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திரு பாதத்திற்கு என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கு இந்த அடியேன் சிரம் தாழ்ந்த வணக்கம். பாஞ்சாலி 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 விளக்க பாஞ்சாலி என்று தெரியும். ஏமா சாமி அதுல இல்ல ஒண்ணும் பண்ண கூடாது. அதான் போட்டு ஆண்ல மாட்டோம் ஆமா பல்லு போட்டுருச்சா கூட்டி போட்டா சரியம்மா விளக்கம் புரிந்தது. பாஞ்சாலி பாஞ்சாலி விளக்கம் புரிஞ்சது. பாஞ்சாலி பாஞ்சாலி திரௌபதி திரௌபதி யாகஜேனி யாகஜேனி மாந்துளிர் வதனி இப்படி பலவிதமான நாமதேயங்கள் எனக்கு உண்டு. ஏன் எனக்கு இப்பேற்பட்ட பெயர்? எப்படி அம்மா? அம்மா இது அமர்ந்திருக்கின்றார்களே பாமர மக்கள், இவங்க எல்லாம் ஒரு ஆண் பெண் சேர்ந்து 10 மாதம் 300 நாள் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து குழந்தையா பிறந்திருப்பார்கள். அப்படி தாய் வயிற்றில் பிறக்காமல் இந்த பாஞ்சாலி பிறந்தேன். அது எப்படி அம்மா? ஆணும் ஒண்ணு பெண்ணு சேர்ந்தாலும் ஒரு குழந்தை பிறக்கும். அது எப்படி? அங்கேயாமா போற இல்லாம எப்படி பிறகு அங்கேயும் போற பாப்பா. இப்ப நீ ஒரு பொண்ணு நான் ஒரு ஆணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து யாராவது ஒரு பண்ணாக்கா ஒரு புள்ள பத்துக்கலாம் பெத்துக்கலாமா? பண்ணி போய் பணம் மரம் ஏறுமா? யாரு பண்ணி யாரு பணம் மரம் சரியம்மா. அப்படி தாய் வயிற்றில் பிறக்காம நான் பெண்ணாக பிறந்தேன். அது எப்படி அம்மா? அது சொன்னா அம்மா நான் ஓமகுண்டத்திலே பிறந்தவள். ஓமகுண்டா நெருப்பிலே பிறந்தவள். அக்கினியில் பிறந்தவள். ஏன் ஒரு பெண் அளவு அக்கினியில் பிறக்கணும்?
சரியான கேள்விதானே. ஆமா. ஏன் ஒரு பெண்ணாகப்பட்டவங்க நெருப்புல பிறக்கணும்? நெருப்புல பிறக்கணும்? அது சொன்னாதானே தெரியும். சொல்லியம்மா. வாங்க சொல்றேன். எப்படி என்றால் என் தந்தையாகிய பாஞ்சால மன்னனும் துரோணாச்சாரி அவர்களும் அக்னிகோத்த மகாமனிடத்தில் கல்வி வாசித்து வந்தார்கள். அப்படி கல்வி பயின்று வரும் பொழுது ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த துரோணாச்சாரி அனைத்து கல்வியும் நன்கறவே கற்றார். ஆமா, செல்வ செருக்கான குடும்பத்திலே பிறந்த என் தந்தை பாஞ்சாலனுக்கு கல்வியாகப்பட்டது யாரவில்லை. ஆமா அம்மா, ஏன் தெரியுமா? கல்வி இருக்கும் இடத்தில் செல்வம் இருக்காது, செல்வம் இருக்கிற இடத்துல கல்வி இருக்காது. ஆமா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்துல ஒரு புள்ள பிறந்துரும். ஆமா, அது அருமையா படிக்கும், நல்ல மார்க் வாங்கும், ஞானமா இருக்கும். வசதியான குடும்பத்துல புள்ள பிறக்கும். ஆமா, என்ன பண்ணு தெரியுமா? நோட்டு புக் ஏரிக்கார மேல வச்சுட்டு ஏரி உள்ள இறங்கி அது கிரிக்கெட் அடிக்கும். ஏன் தெரியுமா? நம்ம பாடம் சம்பாதிச்சு வச்சுக்கலாம், அது சொத்து அப்பன் சம்பாதிச்சு வச்சுக்கலாம். அந்த திமுரு மேல அது போறாங்க. ஆமா, ஏழ்மையான குடும்பத்துல நம்ம படிப்புதான் தேவை அப்படின்னு அது படிக்க போகும். அதான் பெரிய அளவு. அதை போல ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த துரோணாச்சாரி அனைத்து கல்வியும் நன்கறவே கற்றார். அப்ப எங்க அப்பா பார்த்தாரு, துரோணாச்சாரி அவர்களே என் கூட தானே படிச்சீங்க, நீங்க மட்டும் நல்லா படிச்சிட்டீங்க, அதனால் எனக்கு நீ இரண்டாவது குருவாக இருந்து அத்தனை கல்வியும் நன்கறவே கற்று தந்தால் பிற்காலத்தில் என் நாடு பாஞ்சால தேசத்தை நான் ஆட்சி செய்யும் பொழுது என் நாட்டிலே பிரதி பாகத்தை உமக்கு தருகிறேன், ராஜ்யத்தை தருகிறேன், அது நாட்டையே தர எனக்கு கல்வி சொல்லி கொடுறான்னு சொன்னார் எங்க அப்பா. அப்படி கல்வி சொல்லி கொடுத்தா துரோணாச்சாரி சொல்லி கொடுத்த உடனே நன்கறவே கற்றார் எங்க அப்பா. கத்துக்கினாரு, கற்றுக்கொண்டு அவர் இதாஸ்தனம் சென்றார்கள். சில காலம் சென்றது. துரோணாச்சாரியருக்கு கிருபாச்சாரிய தங்கை கிருபாங்கனியை திருமணம் செய்து சில காலம் குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை. அதன் பிறகு சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால் அஸ்வத்தின் வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அஸ்வம் என்றால் குதிரை வயிற்றிலே பிறந்தது குழந்தை. அப்ப கிருபாங்கனி கேட்கிறாங்க, ஐயா தாய் வயிற்றிலே கருத்திருத்து குழந்தை பிறந்தால் சனத்திலே பால் கொடுக்கலாம், இது பிறந்திருப்பதோ குதிரையின் வயிற்றில், உமக்கு எத்தனை மாணாக்கள் இருக்கிறார்கள்? அவரிடம் சென்று ஒரு பசுவும் கன்றும் வாங்கி வந்தால் பசும்பாலை கறந்து இந்த குழந்தை காப்பாற்ற, இந்த குழந்தை வளர்க்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா சொன்ன உடனே துரோணாச்சாரி ஞாபகம் வந்துடுச்சு. ஏற்கனவே காலத்தில் கல்வியை கத்து கொடுத்தகா நாட்டிய தரம் சொன்னானே பாஞ்சாலன், அவரிடம் சரி ஒரு பசுமாடு வாங்கி வரலாம் அப்படி என்று பாஞ்சால தேசம் அடைந்தார் துரோணாச்சாரி. ஆனா செய்த நன்றியை மறந்தார் என் தந்தை பாஞ்சால மன்னர். ஆமா, எப்படி என்றால் நன்றி மறந்துடுறாங்க. ஒரு மாசமா வரல நன்றி கட்டணும். அம்மா பாச வச்சிருந்தா உன்னால நன்றி பார்த்துட்டான். அப்புறம் நீ யாருக்கு போவோம் சொல்லி நீங்களே எவங்கிட்ட போவோம், ஊர் மேல போறாங்க. சரியம்மா, அப்படி என் தந்தை பாஞ்சால மன்னன் செய்தார். துரோணாச்சாரி மாட்டை கேட்க வந்தார். ஆனா இன்று மாட்டை கேட்பவன் நாளைக்கு பாதி நாட்டையும் கேட்பான். இவனை விடப்படாது என்று யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரியை விட்டு துரோணாச்சாரி அடித்து சபையை விட்டு அப்புறப்படுத்தினார். அப்படி அப்புறப்படுத்திய உடனே பார்த்தா துரோணாச்சாரி, அடே பாஞ்சால மன்னா, என்னிடம் கல்வியை கற்றுக்கொண்டு என்னை பங்கு செய்தாய் அல்லவா? உன்னை போல் சத்திரனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து உன்னை பங்கு செய்யாவிட்டால் என் பெயர் துரோணாச்சாரி அப்படின்னு சத்தியம் செய்துவிட்டு அஸ்தினாபுரி பட்டணம் சென்றார். அங்கே சென்று பாண்டவர் ஐவராஜாக்கள் துரியோதனாரிகள் 100 பேர் 105 பிள்ளைகளுக்கும் மறுபடியும் இரண்டாவது குருவா இருந்து அனைத்து கல்வியும் கற்றுக் கொடுத்தார். 105 பிள்ளைகளும் அனைத்து கல்வியும் நன்கறவே கற்றுக் கொடுத்தார். அப்போ கல்வி அரங்கேற்றம்
வருஷமாகி விட்டது. அப்ப 105 பிள்ளைகள் கேட்கிறாங்க, குருவே குரு காணிக்கையாக உமக்கு என்ன பொருள் வேண்டும்? என்ன பொருள் தேவை கேளுங்க, நாங்க தருகின்றோம் அப்படின்னு மாணாக்கர் கேட்கிறாங்க. அப்ப துரோணாச்சாரி சொல்கின்றார், குரு காணிக்கையாக நாடு நகரம் பொன் பொருள் எதுவும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. எனக்கென்று ஒரு சபதம் இருக்கு. அது என்ன சபதம்? பாஞ்சால மன்னனை அடித்து இழுத்து வந்து என் பாதத்தில் விட செய்தார், அதுவே எனக்கு குரு காணிக்கை அப்படி சொன்னாரு. முதல்ல துரியோதன முதல் வெகனன் கடை 100 பேர் போறாங்க. படையெடுத்து வந்தாங்க எங்க அப்பா கிட்ட. ஆனா என் தந்தை அருகாமையில் என்று இருக்கக்கூடிய யூகி மந்திரி அந்த 100 பேரை அடிவத்தடம் அடித்து மண்ணை கவி கொண்டு தோற்று போய் விட்டார்கள். 100 பேர் தோற்று போய் வந்து விட்டார்கள். இரண்டாவது பாண்டவரை நடுப்பிறந்தோன் அர்ஜுன மகாராஜன் பீமசேனன் இருவருமாக சென்று பீமசேனன் யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி அடித்தார். அர்ஜுன மகாராஜன் என் தந்தை பாஞ்சாலமனை அடியோத்தனம் அடித்து ரதகுடி கம்பத்திலே மடல் விரியை முன்கட்டு பின்கட்டாகவே கட்டி தரதரவென்று இழுத்து வந்து துரோணாச்சாரி பாதத்தில் விட செய்தார். ஆமா, அப்படி விட செய்த உடனே என் வீட்டுக்கு எதிர் கொடுக்காரு உருமாடுகளா யாபாடி உரு போட்டான். அப்பா துரோணாச்சாரி பாலத்திலே எங்க அப்பா போய் அடிச்சு இழுத்து போய் விட்டாரு அர்ஜுனன். அப்ப பார்த்தா துரோணாச்சாரி நாட்டுக்கு பேரரசன் பாஞ்சாலன், இதுதான் என் சபதம் நிறைவேறி விட்டது, கட்ட அவிழ்த்து விடுங்க, அவன் நாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு துரோணாச்சாரி சொன்னாங்க. கட்ட அவிழ்த்து விட்ட உடனே அதே சபையில் என் தந்தை பாஞ்சாலன் ஒரு சபதம் ஏற்றார். நாட்டுக்கு பேரரசன் என்று பாராமல் என்னை இப்பேர் விட்டு அபிமானம் செய்தாயே, என்னை அடித்து இழுத்து வந்தானே இந்த அர்ஜுனன், இவன் தோலுக்கு இசைந்து ஒரு பெண்ணும் துரோணாச்சாரி உன்னை கொள்வதற்காக ஒரு ஆணையம் பெற்றெடுக்கிறேன் என்று அங்கே சபதம் செய்து தானகத்துக்கு சென்று யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய முனிவரை நாட்டுக்கு அழைத்து வந்து பெரிய புத்திர காமேஸ்வரி யாகத்தை செய்தார். அந்த யாகத்தில் முத்தி முதலாக என் அண்ணன் துஷ்டத்துய்மனன் பிறந்தார். இரண்டாவது 16 வயதுள்ள பிறக்கும் பொழுதே அந்த நெருப்பிலே ஓமகுண்டத்திலே பிறக்கும் பொழுது 16 வயதுள்ள பருவ மங்கையாக அக்னியில் நான் பிறந்தேன். அப்ப எனக்கு தாய் யாரு? அந்த நெருப்பு தானே. ஆமா. அப்போ அக்னியில் நான் பெண்ணாக பிறந்தேனே, நான் எதற்காக பிறந்தேன்? என் தந்தை சபதப்படி அர்ஜுனன் தோலுக்கு செய்த ஒரு பெண்ணை பெற்றெடுக்கின்றேன் சொன்னார் இல்லையா? அப்ப அர்ஜுனனுக்காகவே பிறந்தவள் நான். ஆனா சில காலம் சென்று எங்க அப்பா கிட்ட ஒரு செய்தி ஒண்ணு வருது. என்ன செய்தி? ஆண்டவர் ஐவர் ராஜாக்களும் துரியோதனம் செய்த அரக்கமாகி தீப்பத்தி இறந்து விட்டார்கள், ஐவர் ராஜாக்கள் இறந்து போயிட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நான் இட்ட சபதம் எப்படி நிறைவேறுவது? என் மகளை யார் திருக்கல்யாணம் செய்வார்கள் அப்படி என்று அழுதக்கன் சித்தனியா இருந்தார் எங்க அப்பா. அப்ப தாத்தா வியாசர் வந்தார். வியாசர் வந்து பாஞ்சால மன்னா கல்லுக்கே அழிவு வரலாம், பாண்டவர் தேவ பெண்டம், பாண்டவர் இறக்க மாட்டார்கள், அதனால் பாண்டவரை பார்க்க வேண்டுமானா எங்க அப்பா கேட்கிறாரு, தாத்தா இந்த உலகமே பேசுது பாண்டவர் இறந்து விட்டார்கள், ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, பாண்டவரை எப்படி உயிரோடு இருப்பாங்கன்னு பார்ப்பது அப்படி எங்க அப்பா கேட்க, பாஞ்சால மன்னா பாண்டவரை பார்க்க வேண்டுமானா உன் மகள் பாஞ்சாலிக்கு சுயவர ஏற்பாடு செய்தால் பாண்டவர் எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா தாத்தாவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? நாங்க சொல்றேன்.
எங்கு நான் போக போறோம் அவர் எங்கெங்கு இருந்தாரா இந்த துங்கவில் அழைப்பார் யாரோ என் சுயவரம் அது என்னவாமோ இன்று நான் நினைத்த எண்ணம் அது எப்படி முடியுமோ? தாத்தாவை பார்த்து நான் என்ன கேட்டேன், தாத்தா எனக்கு சுயவர ஏற்பாடு செய்தார் நாட்டினில் இருந்தாரானால் நமது கல்யாண செய்தி கேட்ட மாத்திரத்தில் கீர்த்திபர் வருகுவாரே. ஆமா, பாண்டவர் நாட்டுல இருந்தாக்கா பாஞ்சாலிக்கு சுயவரம் பறை சாத்துவாங்க. அப்ப நாட்டுல இருந்தா என் கல்யாணம் செய்தி கேட்டு வருவாங்க சுயவரம் சொல்லுவாங்க. சரி தெரியும். ஆமா வருவாங்க. அவர் காட்டினில் இருந்தாரானால் என் காரியம் தெரியாரானால் காட்சியர் வராவிட்டால் தையலால் என்ன செய்வேன். தாத்தா காட்டுல இருந்து என் கல்யாணம் செய்து தெரியாம போயிட்டா என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தாத்தாவை பார்த்து நான் கேட்க, அம்மா பாஞ்சாலி நீ யாது ஒன்றுக்கு மஞ்சள் கலங்காதே, கண்டிப்பா அர்ஜுனன் வருவான், உன்னை திருக்கல்யாணம் செய்வார் அப்படின்னு சொல்லி தாத்தா இதாஸ்தரம் சென்றார். உடனே என் அண்ணன் துஷ்டத்துவமனன் இமயோகிரி பர்வதம் சென்று அனுமந்தாளா என்று சொல்லக்கூடிய வில்லை பிடிங்கி வந்து பாஞ்சாலபுரியில நட்டு அந்த வில்லுக்கு அடியில் மஞ்சள் கிடாரம் மஞ்சள் தண்ணி கரைச்சிட்டாங்க. வில்லுக்கு முனையில் சோழ் மச்சேந்திரம். அப்போ இந்த மஞ்சள் நீரை பார்த்த வண்ணமாக உயரே பறக்கின்ற மச்சேந்திரத்தை அறுத்து மஞ்சள் நீரை வீழ்த்த வேண்டும். வளையாது வில்லை யார் ஒருவர் வளர்க்கின்றாரோ அன்னவருக்கு பாஞ்சாலி சொந்தம் அப்படின்னு என் அண்ணன் பறைசாற்றினார். அப்போ அவனே 55 ராஜாக்கள் யாரோ அருவில் வளைக்க முடியவில்லை. ஆனா அந்த சபையில் ஒரு பிராமணர் எழுந்து ஐயா சத்திரியன் தான் வில் வளைக்கணும், வில்ல வளைக்கலாமா இல்ல எக்குலத்தான வில் வளைக்கலாமா, வில்ல வளைக்கணும்னு கேட்டா. அப்படியே அந்த பாப்பனர் கேட்கிறாரு. அப்ப எங்க அண்ணன் சொல்றாரு, சுயவரம் என்பது பொதுவே, அதனால வேண்டி எம்மதமும் சம்மதமே, திறமையானவர் வில் வளைக்கலாம், என் தங்கையை கரம் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிராமணர் என்ன செய்தார், கண் இமைக்கும் நேரத்தில் வளையாதவில்லை வளைத்தார், மச்சேந்திரத்தை அறுத்தார், இந்த பாஞ்சாலி கரம் பிடித்தார். ஒரு பார்ப்பனர் வந்து வில்ல வளைச்சிட்டாரு, நம்மள கரம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு 5 கலங்கி கொண்டு போகும்போது காட்டுல பாதி வழி போகும்போது தான் தெரியுது பிராமணர் வடிவிலே வந்தவர் அர்ஜுன பெருமாள். ஆமா, அப்ப பாண்டவர் ஐவர் ராஜாக்களும் அங்க காட்டிலே உடையார் வீட்டிலே அடைக்கலாம். உடனே என்ன ஆயுஷன் போயிட்டு எங்க கல்யாணம் பண்ணவர் அர்ஜுன சொல்றாரு, எங்க அத்தை குத்துமாதேவி வயசானவங்க, ஆமா காது கேட்காது இல்லையா, அவங்க கிட்ட நான் சொல்றாரு எங்க வீட்டுக்காரு, அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை என்னுடைய மாமியார் குந்துமாதேவி காதுல கனி என்று கேட்டு. ஆமா, அப்ப எங்க அத்தை சொல்றாங்க, அப்படி கொண்டு வந்திருந்தால் நீங்கள் பாண்டவர் ஐவராஜாக்களும் 5 பேரும் சரிபாதையாக புசித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தாய் சொல்லை தட்டப்படாது அப்படின்னு பாண்டவர் ஐவராஜாக்களும் ஏதோ தெரிந்தோ தெரியாம அம்மா சொல்லிட்டாங்க. தாய் வார்த்தை தட்டப்படாது என்று. ஆமா, பாண்டவர் ஐவராஜாக்களுக்கும் இந்த பாஞ்சாலிக்கும் அங்கேயே 5 நாள் திருமணம். ஆமா அம்மா, 5 நாள் திருமணத்தை முடித்து நேரா அஸ்தினாபுரி பட்டணம் சென்று 5 பேர் உங்களுக்கு ஆம்படியா, 5 பேர் ஆம்படியா, 5 பேருக்கு மனைவியை தவிர நான் பத்தினி தர்மபத்திரியில ஒருத்தி. அப்படியே அம்மா மாமா ஒன்ன பார்த்ததா யார் வீட்டுக்காரங்க எனக்கு ஒரு தகராறு ஆயிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, யார் வீட்டுக்கார பார்த்து என்ன கேட்டா, அந்த பாஞ்சாலி அம்மா இல்லையா அவங்க 5 ஆம்பளை வச்சு நிக்கிறாங்க. நான் ஏன் உங்ககிட்ட ஒரு ஆளை வாங்கணும், ஒரு ஆளுகிட்ட நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவரு என்ன சொல்லியம்மா, நீ ஒரு ஆம்பளையா இதுல இருந்து 4 பேருக்கு நான் போய் வந்துதான் உங்ககிட்ட குடும்பம் நடத்துவேன் ஒத்துக்கினாரு. நீ 4 பேருக்கு போ ஒத்துக்கிறேன். ஆனா அது என்ன நான் சொல்றாமல செய்ய, அது செய்துட்டு
சரி அப்படின்னாரு குடுகுடு போனாரு ஒரு டயர் வந்து அடி கட்டாரு சவுக்கு போட்டு கொளுத்துனாரு எரியுது இதை தாண்டி அந்த 4 பேர் போடா கம்முனு எரிஞ்சு போடுறாரு அப்புறம் தான் அம்மா எடுத்து சொன்னாரு அந்த அம்மா நெருப்புலயே பிறந்ததுங்க நெருப்புலயே வளர்ந்ததுங்க அதனால 5 பேர் அவனை சொல்றான் அவனை முதல்ல வெட்டி சொல்லுவான் ஒன்னால முடியாது நெருப்பு போறது போடா ஏய் சாவு வச்சிடுவோம் சரியம்மா அப்படி 5 பேரும் திருக்கல்யாணம் செய்து என்னுடைய பெரிய மாமனார் திருதராஷ்டிர மகாராஷ்டிரே சென்று காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று நாட்டை கேட்டோம். என்னுடைய பெரிய மாமனார் ஒரு ஈச்சங்காட்டை காட்டினார். ஆமா, தேவலோகத்து மகனை வரவழைத்து ஈச்சங்காட்டை அடித்து இந்திர பிரசத்த மாளிகை அழக விசித்திரமான மாளிகை ஏற்படுத்தி அந்த மாளிகை ஏற்படுத்தி மாளிகையில் வாழும் பொழுது என்னுடைய மாமனார் பாண்டு மகாராஜன் இறந்து சொர்க்கம் சேரவில்லை அப்படி என்று ராஜ சுழியாகம் செய்தோம். அந்த ராஜ சுழியாகத்துக்கு அனைத்து நாட்டு அரசர்களும் வந்தார்கள். எங்களுக்கு பங்காளிங்க அந்த துரியோதனார்கள் இல்லையா, துரியோதனார்கள் வந்தாங்க. நான் என்ன செஞ்சுட்டப்பா குளிச்சுட்டு மெத்த மேல கூந்தல் ஆட்டிக்கிறேன். எனக்கு பக்கத்துல பதியான பீமன் அமர்ந்திருக்கின்றார். துரியோதனன் வந்தா இருப்பாரு. அப்பா துரியோதனன் நேரம் வந்தா இருப்பாரு. துரியோதனன் வந்து ஆயிரப்படி தடுத்து கீழே விழுந்து விட்டார். அப்பா உப்பரிகள் அமர்ந்து கொண்டிருந்தேனே, நான் என்ன செஞ்சுட்டேன், அது ஒரு கொழுந்தனார் முறை தானே அப்படி என்று ஆமா குளிந்து வரப்பாடா குருடன் மகனே, குளிந்து வரக்கூடாது குருடன் மகனே அப்படின்னு துரியோதனை பார்த்து சொல்லிட்டேன். ஆமா, துரியோதனை விழுந்துட்டாங்க. தம்பிமார் 99 தூக்கோட அவங்க போய் தண்ணியில் விழுந்துட்டாங்க. அவங்களை பார்த்து நான் சொல்லிட்டேன், அந்த கண்ணன் பெற்றது அத்தனையும் நொல்லையா, அத்தனையும் குருடா குருடான்னு கேட்டதும் இல்லாமல் கை கொட்டி களீர் 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 அப்படி என்று சிரித்து விட்டேன். அம்மா இதை பகையாக கொண்ட துரியோதன இந்த ஒரு வார்த்தை தான் ஐயா. ஆமா, ஒரு பொண்ணு சிரிக்க கூடாத இடத்துல சிரிக்க கூடாது. ஆமா, எந்தெந்த இடத்துல சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும், அங்கதான் சிரிக்கணும். கள்ளங்காப்படி இல்லாம நான் சிரிச்சுட்டேன். இதை பகையாக கொண்ட துரியோதனன் ஒரு பெண்ணுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஆம்பளையும் அப்பேற்பட்ட கொடுமை செய்யல. ஆமா, திரௌபதி அம்மன் அப்பேற்பட்ட கொடுமை செய்தாங்க. அப்போ துரியோதனன் என்ன செய்தான், இந்த பாஞ்சாலி கை கொட்டி சிரித்தாலே இவளை பார்த்து இந்த சபையோர்கள் சிரிக்க வேண்டும், சும்மா விடப்படாது அப்படி என்று அவன் நாட்டுக்கு சென்று மாமா சகுனி விடுத்து மகனாகி லட்சுமணபாலனுக்கு பூநூல் கல்யாணம் என்று பாண்டவர்கள் லேசாக வரவழைத்து சூது சொக்கட்டான் ஆடி நாடு ராஜ்யத்தை பறித்தான். பட்டுப்பண்டார் உப்பு சட்டி வரவோடு அத்தனையும் பறித்தான். கடைசியில அந்த துரியோதன மனைமா 99 100 பேர் பொண்டாட்டி பணத்துல வச்சுட்டாங்க. என்ன ஒரு அத்திய பாண்டவர் பணத்திலே வச்சாங்க. ஆனா பாண்டவர் இந்த பாஞ்சாலியை தோற்று விட்டார்கள். ஆமாண்டி அம்மா, அப்படி தோற்ற உடனே துரியோதனன் சொல்கின்றான், தம்பி துச்சாதனா கை கொட்டி சிரித்தால அந்த பட்டு சிரிக்கி பாண்டாளி அவளை சபைக்கு இழுத்துன்னு வாடா, எடுத்துன்னு வா சபையில நிறுத்து அப்படின்னு சொல்றான். துச்சாதனன் வந்து அடியே பாஞ்சாலி பாடி சபைக்கு என்று அழைக்கின்றான். அட பாவி, ஒரு அண்ணன் மனைவி தாய்க்கு சமம். ஆமா, அதுவும் வீட்டுக்கு வராத மாதப்பிரவையில் இருக்கிற நான். ஒரு பெண்ணு வீட்டுக்கே வரக்கூடாது, சபைக்கு வரலாமா, என்னை விட்டு விடப்பா அப்படின்னு கெஞ்சிறான், கதறான். என் கண்ணீரை ஆறாப்பு இருக்கிறேன். அந்த சண்டாளம் கேட்கவில்லை. காமாட்டி என்று சொல்லக்கூடிய சுரட்டு கோளால் என்னுடைய அலகாபாரத்திலே போட்டு தரதரவென்று இழுத்து வந்து ராஜசபையிலே நிறுத்தி விட்டான். 32 குறிப்பிடங்கள், 8 ஆச்சாரிமார்கள், அவனே 55 தேசராஜ ராஜா அனைத்தும் சூழ்ந்த சபையில் எல்லார் காலிலும் விழுகிறான். ஐயா,
ஒரு பொண்ணு எப்பேற்பட்ட தவறுனா செய்யலாம் இப்பேற்பட்ட கொடுமை செய்யறாங்களே ஏன்டா அந்த பொண்ணை இப்படி இம்சை செய்யற அப்படி கேளுங்க ஐயா அப்படின்னு ஒருத்தருக்கு அல்லையா போய் வீரன் ஒரு பொண்ணுனா பேயும் மனம் இறங்குமா ஒரு சண்டால பாவி கூட எனக்கு என்று கேட்கல பார்த்தான் துரியோதனன் இவன் என்னடா நீதி கண்ணி வடிக்கிறா இந்த பாஞ்சாலி குந்திவாள் நிறுத்தி அவருடா போடுவிய அப்படி என்று கட்டளை இட்டான் பிறகு துச்சாதனன் என்ன செய்தான் ஜெயகுந்திவாள் நிறுத்தி என் புடவை அவிழ்க்கின்றான் அப்ப நான் என்ன சொன்னேன் அண்ணா கண்ணா கோவிந்தா நாராயணா நீதானா எனக்கு மானத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு என் மனதிலே நினைக்க என் அண்ணன் கோபால கண்ணன் துர்ச்சாதனன் இழுக்க 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 மாறாத துகில் தந்து என் மானத்தை காப்பாற்ற பகவான் அப்போ துர்ச்சாதனன் இழுத்தான் அப்போ என் புடவை அவிழ்க்க முடியாமல் இந்த பாராய பரமஜத்தில் விழுந்து விட்டான் அப்ப துச்சாதனன் சொல்றான் அண்ணா கடல்ல ஒரு ஏற்றத்தை போடுங்கள் கடல் தண்ணி இறைக்கின்றேன் பாஞ்சாலி புடவை என்னால் அவிழ்க்க முடியாது அப்படின்னு சொன்னான் உடனே துரியோதனன் சொல்றான் தம்பி துச்சாதனா பாஞ்சாலி புடவை அவிழ்க்க முடியல பரவாயில்லை அவளை இழுத்து வந்து என் வளைந்து துறை மீது அவன் தொடவே அப்படின்னு துறை தட்டி காண்பித்தான் அவனை சும்மா விடலாமா விடக்கூடாது அற சபையில் என ஏற்றி அஞ்சாமல் துயில் தீண்டி என் அழகும் தீண்டி பிற செயலில் இனம் படைத்தோர் வேந்தருது தகாது என விளம்பினோரை ஒரு சமரில் முடித்துணித்து புலனாறுவன் குருதி புழிய வெற்றி முரசரையும் பொழுதல்லால் விரித்த குழல் இனி எடுத்து முடியே நின்றேன் அப்படி என்று அடே துரியோதனா வலது துறை மீது அமர சொல்கின்றாயே அமருகின்றேன் இன்றல்ல கொலுவிழி நிறுத்தி என்னை என் பூந்தலும் துகிலும் தீண்டி வெளியே செய்தவரை நாளை வேருடன் போர்க்களத்தில் தனை துணித்து வெட்டி தனிமுறை சரிந்திடாமல் இலகவே விரித்த குழல் இனி எடுத்து முடியேன் என்று துரியோதனா பிற்காலத்தில் பாரதம் என்று ஏற்படலாம் அந்த பாரத சண்டையில் என் பதியான மன்னர் பீமாட்சியுடைய கரத்தினால் உன் தொடையை முறித்து அன்று உன் தொடை மீது அமர்ந்து மார்பை இரண்டாக பிளந்து வரக்கூடிய ரத்தத்தை வாரி எண்ணெயாக மாறி எலும்பு எடுத்து சீப்பாகும் மணிக்குடலை பிடுங்கி என்னைக்கு நான் புஷ்பமா தரிக்கின்றேனோ அன்றுதான் இந்த கூந்தலை முடிப்பேன் என் கூந்தலை நீ அள்ளி முடிய மாட்டேன் அப்படி என்று சபதம் செய்தேன் அதனால்தான் நானே ஒரு சபதம் செய்கிறேன் பின்னாடி சபதம் நீ என்னைக்கு சாப்பிட அன்னைக்கு எடுத்து பூ பக்கம் போனதே தோற்கால தண்ணி பூ எடுப்பாங்க அப்படி இருக்க அப்படி பாண்டவர் ஐவராஜாக்களும் ஆளுக்கு ஒரு சபதத்தை செய்தார்கள் செய்த உடனே ஜெயகுந்தி மேடையில் இருந்து கீழே இறங்கி வந்து மறுசூது ஆடி பாண்டவரை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டேன் துரியோதனன் கராறு நியமித்தான் அடைய பாண்டவர்களே உமக்கு தோற்ற நாடு மீண்டும் வேண்டுமானால் 12 கால வனவாசம் ஓராண்டு அஞ்ஞான வாசம் கழித்து வந்தால் பாதி ராஜ்யம் அப்படி என்று வனம் ஓட்டி வைத்தான் இப்ப வனத்துல வந்திருக்கிறோம் முதல் வனம் ஆமா உப்பு இதே விடா உப்பு வியாபாரி சரியம்மா நல்லா அரைச்ச நல்லா 6 மணி தெரியும் சரியம்மா இப்போ முதல் வனத்துல இருக்கிறோம் சூரியவனம் ஆமா முதல் வனம் சூரியவனம் சூரியவனத்துல இருக்கிறோம் என்ன செய்வது என்று தெரியவில்லை மூத்தவர் தர்மபுத்திர மகாராஜ் வரும்படி உத்தரவு அதனால அம்மா சபைக்கு வந்திருக்கின்றேன் இந்த சுபேஜயம் நன்னகத்திலே வாசமா இருக்கக்கூடிய அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய உப்பு வியாபாரி ஐயா அவர்கள் இதோ பாஞ்சாலி வடம் போட்டு இருக்கக்கூடிய குப்பன் எனக்காக 100 ரூபாய் சன்மானமாக கொடுத்திருக்கின்றார் அன்னொரு குடும்பத்தில் அவர் செய்யக்கூடிய உப்பு வியாபாரத்தில் இந்த திரௌபதி அம்மன் துணை இருந்து நல்ல முறையில் காட்டு ரட்சிக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன் சுபேஜயம் இன்னும் சுபோஜியா இதே பாலிமன்ற சேர்ந்த இன்னும் சிவகுமார் அடியானுக்காக இத 10 ரூபாய் கொடுத்தாங்க அண்ணூர் மங்கல இது 5 ரூபாய் இருந்து அவர் தண்ணி வேண்டி பஞ்சம் இல்லாத அவர் காத்து இந்த அம்மனை வேண்டி இது தண்ணி இதே பெரிய பாலிப்பட்டு நகரத்திலே வாசமாக இருக்கக்கூடிய கமலா என்று சொல்லக்கூடிய அக்கா
அவங்க வீட்டுக்காரர் பேர் தெரியல. அந்த அம்மா எனக்கு பிச்சாண்டி. பிச்சாண்டி அவங்க மனைவி கமலா. அவங்க 20 மாசம் சேர்ந்து எனக்காக ஒரு 100 ரூபாய் சன்மானமா கொடுத்திருக்கின்றார். அந்த குளத்தில் அம்பா துணை இருக்க வேண்டும். அம்மனை பிரார்த்திக்கின்ற சுபேஜயம். சரியாம்மா? சரியம்மா. ஐயா மகாராஜா, முதல் மனைவி பாஞ்சாலி அம்மன் வந்திருக்கு. பாஞ்சாலி ஆமா வந்திருக்கா. போக பார்த்து பார்த்து பொறுமையா உட்காருங்க. ஓஹோ மன்னவா ஆமாம் சுவாமி. வீடுவாழியாக சுகமாக வாழ கடவுது. நான் சுகமாக வாழ்வது ஐயா. இந்த பூமியிலே பிறந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு கணவன் தான். ஆமா. எனக்கு 5 புருஷன்மார்கள் இருந்து நேற்று என்னையா நடந்துச்சு? அதாவது துரியோதனன் தம்பி துச்சாதனன் ஜெயகுந்தி நிறுத்தி என்னை வஸ்திராபரணம் செய்கின்றான். ஆமா. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். என்னவென்று? ஐயா நியாயத்தை பேசுங்க. எனக்குன்னு பேச வேண்டாம். துண்ணிய சபையில் உள்ள தொழும்பெரியோரே போற்றி போற்றி என்னை முன் தோற்ற பின்பு 7 தோற்றிட்டாரோ மன்னவர் தோற்ற பின்பு மற்றென்னை தோற்றிட்டாரோ நன்னிலை அருந்தினியும் நியாயத்தை பேசுவீரே. தூது பகலாடி ஆடினாங்களே, முதல்ல தன்னை தோற்ற பின்பு என்னை தோற்றாரா இல்ல என்னை தோற்ற பின்பு தன்னை தோற்றாரா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். அனைத்து நாட்டு அரசர்களும் அமைதியாக இருந்தாங்க. நீங்க 5 பேரும் தொட்டு தாலி கட்டினவங்களாச்சே. ஏன்டா என் பொண்டாட்டி இருக்கிறான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஏன் அங்க போறது? அண்ணாமலையார் கோவிலும் மலைக்குத்துற கீழே பாதையில போய் பாரு. ஒரு முடவன் நொண்டின்னு போவான். அவன் ஒரு நொடிச்சுக்கிட்டு போவான். அந்த பொம்பளை மேல இன்னொரு முடவன் வந்து கை வச்சானா வெட்டி போடுவாங்க. 5 பேர் தாலி தானே கட்டி வச்சிருக்கீங்க ஒரு பொம்பளை. ஒரு கோவம் வரல. ஆனா அந்த சபையிலே ஒருவர் எழுந்தார். ஒரு ஏஞ்சி பதில் சொன்னான். பிள்ளை விளங்க முடியாத 100 பேரு துரியன் முதல் விகுடன் கடை. அந்த சின்னவன் எழுந்துதான் விகுடன் எழுந்து கேட்டா உட்கார்ந்து இருக்கீங்களா? ஏயா உட்கார்ந்து இருக்கீங்க? அம்மா கேட்கிறாங்களா? நியாயத்துக்கு பயப்படலாமா? என்னை தோற்ற பின் தன்னை தோற்றாரா, தன்னை தோற்ற பின் என்னை தோற்றாரா? யாராவது எழுந்து நியாயத்தை பேசியா சொல்லுங்க.
அப்படின்னு அவன் தான் நியாயத்தை பேசுறான். கேட்டா எழுந்து பக்கத்திலேயே உட்கார்ந்தா அங்கு தேசாதிபதி கருணாபிஷேகம். ஆமா அந்த ஆளு எழுந்தாரு. விகுரன் தலைமையிலே ஒரு கொட்டு கொட்டி இவ்வளவு பெரியவர் உட்கார்ந்து இருக்காங்க. இவர் ஏச்சுக்கு நான் நியாயம் பேச தலையில கொட்டு வச்சு நமக்கு என்ன பிரச்சனை அந்த பிள்ளையும் உட்காந்துருச்சு. அப்பா அந்த சின்ன பிள்ளைங்க ஆயிடுச்சு அந்த அம்மாவை எப்படி அவஸ்தைப்படுறாங்கன்னு அவனாகில ஒரு வார்த்தை பேசணும். நீங்க 5 பேரும் அமைதியா இருந்து விட்டு சுகமா வாழ் அப்படின்னு வாயார சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. நடக்கின்றாரோ அவர்தான் அனுபவிப்பார தவிர சரிங்க ஐயா நம்மை தாராது. சரிங்க. சூதாட்டத்திற்கு நான் ஆமென்று ஒப்புக்கொண்டு உட்கார்ந்தது தவறு. தவறு. சூதாட்டத்தில் பங்காளி துரியோதன நாடு நாட்டு உப்போடு வரவச்சும் கைப்பற்றிக் கொண்டார். சரிங்க. தோற்ற நாட்டு தருமன் மீண்டும் பெற வேண்டுமானால் 12 ஆண்டு வனம் ஓராண்டு கழித்து வந்தார். தர்மன் பாகத்தை கொடுக்கிறேன் என்று உறுதி விட்டார். நாட்டில் இருக்கிறோம். அந்த வார்த்தையை திறமையால் கொண்டு தம்பிமார் 4 பேர் உன்னையும் வைத்துக் கொண்டு கானகத்தில் வந்திருக்கேன். உண்ண உணவு உடுத்த உடை நிக்க நிலையில் எப்படி காலம் கழிப்பது தோற்ற நாட்டை மீண்டும் எப்படி பெறுவது புரியவில்லை. திகழ்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அதனால் தாத்தா இருக்கின்றார். மூதாதியா இருக்கக்கூடிய வியாச பகவான் அண்ணவரை தாத்தா எப்படிதான் காலம் கழிப்பது பகவான்